வணக்கம். ரமாகோவின் தெய்வீக பதிவு சேனலில் பார்க்க போகிற பதிவு வில்வத்தின் மகிமை. அதாவது சிவபெருமானுக்கு உகந்ததான வில்வ மரத்தோட மகிமையை பார்க்க போகிறோம். சிவத்தலங்களில் வில்வத்திற்கு மிகவும் மகிமை உண்டு. லிங்கம் தொடர்பானதில் பூஜிக்க மிக உகந்தது இந்த வில்வ இலை. இந்த வில்வ தழைகள் கிடைப்பதற்காக அநேகமாக சிவன் கோவில்களில் எல்லாம் வில்வ மரம் வளர்க்கப்படுது. வில்வம் குளிர்ச்சியூட்டும் குணமுடையது. அதாவது இதை உண்டால் உடலாகிய பஞ்சபூதம் வெகு எளிதில் அதிக சக்தியை செலவழிக்காமல் ஜீரணம் செய்த சக்தி வில்வம் குளிர்ச்சியூட்டும் குணம் உடையது. அதாவது இதை உண்டால் உடலாகிய பஞ்சபூதம் வெகு எளிதில் அதிக சக்தியை செலவழிக்காமல் ஜீரணம் செய்யும் சக்தியை சேமிப்பாகும். சிவத்துக்குள் சக்தியை அதிகம் சேமிக்க செய்யும் ஒரு மூலிகையாக இது இருக்கிறதுனால இது ஈசார்சனைக்கு மிக உகந்ததாகவும் இதனை சிவமூலிகைகளின் சிகரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இலைகளை கொண்டு ஈசனை பூஜிக்கிறதுனால சகல பாவங்களும் நீங்கும். இந்த வில்வ மரத்தினை வளர்க்கறதுனால அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும். 1000 பேருக்கு அன்னதானம் செய்த பலன் கிடைக்கும். புண்ணிய நீராடிய பலன் கிடைக்கும். காசி முதல் ராமேஸ்வரம் வரை உள்ள சிவதல தரிசன பலன் கிடைக்கும். வில்வ மரத்தில் அபார மருத்துவ குணங்கள் அடங்கியுள்ளது. வில்வ காயை பறித்து பார்த்தால் உருண்டையாகவும் ஓடு கடினமாகவும் வெளிர் மஞ்சள் நிறத்தையும் கொண்டது. இதன் பழமானது குடற்கோளாறுகளை நீக்கவும் மலக்கட்டை நீக்கி உடல் சூட்டை தணிக்கும் தன்மை கொண்டது. வில்வ இலை கஷாயம் பருக கை கால் பிடிப்பு உடல் வலி முதலியவை குறையும். மேலும் இந்த கஷாயமானது கபம் மூச்சு திணறல் பித்தம் போன்றவை குணமாக்கும். அதுபோல இலையை தண்ணீரில் கொதிக்க வைத்து வீக்கம் உள்ள உடல் பகுதியில் தடவினால் அவை குறைத்து விடும். இரத்த அழுத்த நோய் கட்டுப்பாட்டிற்குள் வரும். சர்க்கரை நோயும் சீர்படுத்தப்படும். அல்சர் அணுவும் அணுகாது. ஜீரண கோளாறுகள் ஏற்படாது. உடல் குளிர்ச்சியாக இருக்கும். தோல் மீது பூசி வர தோல் அரிப்பு குணப்படுத்தப்படும். வில்வ வேர் கஷாயம் பருக அது நாடி நரம்புகளில் ஏற்படும் அதிர்வை போக்கி சாந்தமடையும் செய்யும் தன்மை கொண்டதாகும். புரோட்டீன் கொழுப்பு கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு உலோக சத்து மாவுச்சத்து கலோரி போன்றவை ஆப்பிள் மாதுளை போன்ற பழங்கள் இருப்பதை விட வில்வ பழத்தில் அதிகமாக உள்ளது. ஆரோக்கியத்திற்கு அரணாகவும் ஆன்மீகத்தில் முக்கிய இடம் பெற்றும் இருப்பதுமான வில்வ மரத்தை புனிதமாக பேணி நன்மைகள் பலவும் போற்றுவோம். நன்றி.